வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில் ஜூலை 25 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ராஜா இருக்காருல்ல, அவர் மேலே அவ்வளோ பெரிய பழி விழுவுது. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த லேடி உண்மையான லேடியே கிடையாது, அவ பொய் சொல்றா அப்படின்ட்டு நம்ம ஹீரோ நிரூபிச்சிடுறாரு. அதுக்கப்புறமா லேடி வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டு, இது மாதிரி நான் வந்து காசுக்கு ஆசைப்பட்டு அப்படி வந்து பொய் சொல்லிட்டேன், என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி யாரு அப்படின்னு காட்டி கொடுக்காம அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க. அப்போ ரோஹிணி வந்துட்டு நேரா ரேவதி கிட்ட, என்னடி இது, கண்டிப்பா இதுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு. அப்ப ரேவதி அவங்க அக்காவை பார்த்து, அக்கா எனக்கு என்னமோ இதுக்கு பின்னாடி சித்தியோட ஹஸ்பண்ட் அவர் தான் காரணமா இருப்பாரோ அப்படின்னு தோணுது. அதுக்கு ரோஹிணி சொல்றாங்க, ஆமாண்டி, ஆரம்பத்திலேருந்தே அவன் தான் இந்த குடும்பத்துக்கு நிறைய பிரச்சனைகள் கொடுத்துக்கிட்டு இருக்கான், கண்டிப்பா அவனா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, அக்கா அவன் தான் இப்படிப்பட்ட வேலையை பண்ணான் அப்படிங்கிறத அம்மா கிட்டையும் வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் நிரூபிக்கணும்க்கா. அதுக்கு அக்கா சொல்றாங்க, ஆமாண்டி, அவனால நம்ம எவ்வளவு பிரச்சனைகளை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம், அப்பா எவ்வளவு நல்லவர், அவரு மேல இவ்வளோ பெரிய பழிய போடுற அளவுக்கு பிரச்சனை பெருசாகி இருக்கு அப்படின்னா அவனை கண்டிப்பா நம்ம சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் சொல்றாங்க, அக்கா யாரா இருந்தாலும் அவன் கண்டிப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் திட்டத்தை பத்தி போய் பேசுவான், அப்படி பேசும் பொழுது அவனை கையும் களவுமா பிடிக்கணும், சரியா அக்கா? அதுக்கு ரோஹிணி சொல்றாங்க, சரிடி அப்படின்னு. அப்புறமா ரோஹிணியும் ரேவதியும் கோவில் பூஜையை முடிக்கிறாங்க. ராஜா நேரா ஹீரோவை பார்த்து, மாப்பிள்ள நீங்க மட்டும் இன்னைக்கு எனக்கு நியாயம் வாங்கி கொடுக்காம இருந்திருந்தா இன்னைக்கு என்ன நடந்திருக்குமோ என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல மாப்பிள்ள அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க மாமா, நீங்க கவலைப்படாதீங்க, நான் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா உங்களுக்கு எந்த வகையிலையும் பிரச்சனை வராது, சரியா? அப்ப ராஜா சொல்றாரு, சரிங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு நிக்கிறாங்க. அதே நேரத்துல அதுக்கப்புறமா பூஜையெல்லாம் முடிஞ்சதோட ராஜா வந்துட்டு ஹீரோ கிட்ட தேங்க்ஸ் சொல்ல, அப்ப ஹீரோ சொல்றாரு, என்ன மாமா எனக்கு போய் நன்றி சொல்றீங்க, நான் உங்களுக்கு மகமாரி தானே அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, இல்ல மாப்பிள்ள, என் மேல எவ்வளோ பெரிய பழி விழுந்துச்சு, அந்த பழி சாதாரண பழி இல்லை, என் மானத்துக்கே ரொம்ப கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு பழி, அதுலேருந்து என்னை காப்பாத்திருக்கீங்க அப்படின்னா நீங்க நல்லா இருக்கணும் மாப்பிள்ள அப்படின்னு. ஹீரோ சொல்றாரு, மாமா நீங்க கவலைப்படாதீங்க, நான் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா உங்களுக்கு எதிராக எந்தவித பிரச்சனையும் வராது. ராஜாவும் சரிங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு கிளம்புறாரு. நேரா வீட்டுக்கு போறாங்க. அங்க போனதும் ஈஸ்வரி நேரா அவரை பார்த்ததும், என்னங்க அங்க மிகப்பெரிய பிரச்சனை ஆனிச்சாம்ல. அப்ப ராஜா சொல்றாரு, ஆமா ஈஸ்வரி. ஈஸ்வரி சொல்றாங்க, இது எல்லாத்துக்கும் யாரு காரணம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சு, நான் கண்டிப்பா அவங்கள சும்மா விட மாட்டேன் அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாரு ஈஸ்வரி, நீ கவலைப்படாத, அதான் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இல்ல, அதான் என் மேல எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த தப்பும் இல்லை அப்படின்னு நிரூபிச்சாச்சுல, அப்புறம் ஏன் நீ கவலைப்படுற அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இல்லைங்க, இப்படி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு நானே எதிர்பார்க்கவே இல்லை. கோவில் கும்பாபிஷேகத்துக்கு போயிட்டு நிம்மதியா சாமி கும்பிட்டு வருவீங்க அப்படின்னு பார்த்தா இப்படி ஆகுதே, இதுக்கு தான் அங்க எல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, அம்மா அப்பா அந்த கும்பாபிஷேக பூஜையில உட்காரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக யாரோ இப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணியிருக்காங்கம்மா. ஆனா யாரு மட்டும் இப்படி பண்ணது தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா நான் சும்மா விட மாட்டேம்மா. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, கண்டிப்பா இதுக்கு பின்னாடி அந்த சிவனாண்டி தான் காரணமா இருப்பான். இப்பதான் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேள்விப்பட்டேன், அவன் தான் கோவில் பூஜையில உட்காரணும் அப்படின்னு சொல்லி அத்தனை பேருக்கு முன்னாடி ரொம்பவே பிடிவாதம் பண்ணிக்கிட்டு இருந்தான் நம்மள. ஸோ கண்டிப்பா வந்துட்டு அவன் தான் அப்படி பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்ப ரேவதி சொல்றாங்க, அது மட்டும் இல்லம்மா, வீட்டுக்குள்ள இருந்த உங்களோட நகை எப்படி அந்த லேடியோட கைக்கு போணுச்சு, அப்ப வீட்டுக்குள்ள இருந்து யாரோ எடுத்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு தானே அர்த்தம். ஸோ கண்டிப்பா அவங்க யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணுமா. வீட்டில் உள்ள நகையை எடுத்து கொடுத்துருக்காங்க, ஒரு நாள் உங்களோட ஆயுதத்துல இருக்கிற தோட்டாக்களும் காணாம போணுச்சு. ஸோ கண்டிப்பா இதுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தவங்க நம்ம வீட்டுக்குள்ளேயே காரணமா இருக்காங்கம்மா. இதை கேட்டதும் சந்திரா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. சந்திரா நேரா அவங்க அக்காவை பார்த்து, ஆமாக்கா, நம்ம வீட்டுக்குள்ளேயே நமக்கு எதிராக யாரோ ஒருத்தவங்க இருக்காங்கக்கா, அது யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. அப்ப மயிலு சொல்றாரு, ஆமா சின்னத்தை, அவங்க மட்டும் வசமா கையில சிக்கினாங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், அவங்களை இந்த வீட்டை விட்டே துரத்தி அடிச்சிருவோம் அப்படின்னு.
அப்ப சந்திரா சொல்றாங்க, ஆமா பெரிய மாப்பிள்ள அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, சரி உங்களுக்குள்ள எந்தவித சண்டையும் போட்டுக்க வேணாம். இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படிங்கிறத நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. அப்ப சந்திரா நினைக்கிறாங்க, அக்காவால கண்டிப்பா நம்ம தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அவளால கண்டுபிடிக்கவும் முடியாது. அப்படியே கண்டுபிடிச்சாலும் அக்கா காரிக்கிட்ட நான் என்னெல்லாம் சொல்லி தப்பிக்கணுமோ அதை சொல்லி தப்பிச்சுப்பேன். அவகிட்ட பொய் சொல்றது அவ்வளோ ஈஸி அப்படின்னு வில்லி நினைக்கிறாங்க. அப்புறமா ரேவதி இருக்காங்கல்ல, அவங்களும் அவங்களோட அக்காவும் நேரா மாடிக்கு போயிட்டு பேசிக்கிறாங்க. அக்கா சொல்றாங்க, இங்க பாருடி, கண்டிப்பா இதுல சித்தி காரணமா இருக்காங்கன்னு நல்லாவே அப்பட்டமா தெரியுது. ஏன்னா அம்மாவோட நகை எப்படி வந்துட்டு அந்த லேடி கிட்ட போயிருக்கோம். கண்டிப்பா சித்தி தான் வந்து வீட்டுக்குள்ள இருக்கிற நகையை எடுத்து அந்த சிவனாண்டி கிட்ட கொடுத்து இப்படி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு அவங்க புருஷன் கூட இன்னும் தொடர்பு இருக்கு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, ஆமாக்கா, கண்டிப்பா அவங்க 2 பேருக்குள்ள தொடர்பு இருக்குக்கா. அது எப்படிக்கா நிரூபிக்கிறது அப்படின்னு. அப்ப அக்கா சொல்றாங்க, இங்க பாருடி, சித்தி வந்து எப்ப பார்த்தாலும் அங்க போறேன், ஃப்ரெண்டை பார்க்க போறேன், இங்க போறேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது சொல்லிக்கிட்டு வீட்டை விட்டு போய்க்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த வாட்டி நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணி அவங்க எங்க போறாங்க அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டு அவங்க உண்மையாவே அந்த சிவனாண்டியை தான் பார்க்க போனாங்க அப்படின்னா அதை ஆதாரமா அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டு கொண்டாந்து நேரா அம்மா கிட்ட காமிக்கணும். அப்பதான் கண்டிப்பா அம்மா நம்புவாங்க. அது வரைக்கும் நம்ம என்ன சொன்னாலும் சித்தியை பத்தி அம்மா தப்பா நினைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. என்ன சொல்ற? இதை கேட்டதும் ஹீரோயின் சொல்றாங்க, ஆமா நீ சொல்றது சரிதான் அப்படின்னு சொல்ல. அப்ப வில்லி சொல்றாங்க, அக்கா சொல்றாங்க, சரிடி, கண்டிப்பா சித்தி வெளியில போகும் பொழுது நான் உன்கிட்ட சொல்றேன் அப்படின்னு. உடனே தங்கச்சியும் சரி அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் சந்திரா வந்துட்டுச்சா, கோவில் கும்பாபிஷேகத்தோட பொறுப்புகள் என் புருஷனோட கைக்கு வரும், எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்தா இனிமே நம்ம இந்த டிரைவர் பையன் வந்து மொத்த பிளானையும் சொதப்பிட்டானே அப்படின்னு வில்லி டென்ஷன்ல இருக்காங்க. அப்ப சிவனாண்டி ஃபோன் பண்றாரு. அப்போ சந்திரா ஃபோனை பார்த்துட்டு, ஆகா, இவர் வேற ஃபோன் பண்றாரு, கண்டிப்பா இந்த விஷயத்த பத்தி சொல்றதுக்காக தான் ஃபோன் பண்ணுவாரு அப்படின்னு ஃபோன் அட்டன் பண்ணி, என்னங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, அவர் கேக்குறாரு, என்ன சந்திரா சொல்லுங்க அப்படின்னு சொல்ற, அங்க என்னதான் நடக்குது, அந்த ஈஸ்வரி என்னதான் நினைச்சிட்டு இருக்கா, நீயும் என்னதான் நினைச்சிட்டு இருக்க, எப்படியாவது கோவில் கும்பாபிஷேகத்தோட பொறுப்புகள் இன்னைக்கு என் கையில வந்துரும் அப்படின்னு நான் சந்தோஷமா இருக்கும் பொழுது திடீர்னு என்ன சந்திரா ஆச்சு அப்படின்னு கேட்க. அப்ப சந்திரா சொல்றாங்க, என்னங்க இங்க நடக்கிறது எனக்கும் ஒன்றும் புரியாம தான் வருது. அக்காக்காரி ஏதோ மாஸ்டர் பிளான் இருக்கு அப்படின்னு சொன்னா, சரி அவளை நம்பி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நானா ஒரு பிளான் பண்ணேன், அதுவும் சொதப்பிருச்சு. என்னை என்னதாங்க பண்ண சொல்றீங்க? எப்படியாவது உங்களோட கைக்கு பொறுப்புகள் வந்துரும் அப்படின்னு தான் நானும் ரொம்ப ஆசையோட இருக்கேன். ஆனா அது எதுவுமே நடக்காது போலயே அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாரு சந்திரா, கோவில் கும்பாபிஷேகத்தோட பொறுப்புகள் என்னோட கைக்கு தான் வரணும். அதுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். அப்ப வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க, உங்க மேல நான் ரொம்ப பாசத்தோட இருக்கேன். எல்லாரையும் விட நீங்க தான் கும்பாபிஷேக பூஜையில உட்காரணும் அப்படின்னு ரொம்ப ஆசையோட இருக்கேன். ஸோ கண்டிப்பா நான் நினைச்சது தான் நடக்கும். இந்த டிரைவர் பையன் இப்ப வேணும்னா அவனோட மாமாவை கூட்டிட்டு போயிட்டு கும்பாபிஷேக பூஜையில உட்கார வச்சிருக்கலாம். ஆனா நடக்க போற கும்பாபிஷேகம் உங்களோட கையினால தான் நடக்கும் அப்படின்னு. இதை கேட்டதும் சிவனாண்டி சொல்றாரு, சரி சந்திரா, நான் உன் மேல நம்பிக்கையோட இருக்கேன். அப்ப சந்திரா சொல்றாங்க, சரிங்க, நான் சாயந்தரம் போல உங்களை வந்து பாக்குறேன் அப்படின்னு. அந்த பக்கமா வந்த ரோகு இருக்காங்கல்ல, அவங்க சந்திரா சிவனாண்டியோட பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்டுறாங்க. அப்போ சித்தி இன்னைக்கு சாயந்தரம் அந்த சிவனாண்டிய பார்க்க போறாங்களா, இதுதான் சரியான வாய்ப்பு. சித்தி சிவனாண்டி கூட பேசிக்கிட்டு இருக்கிறத வீடியோ எடுத்துட்டு வந்து அம்மா கிட்ட காமிச்சா கண்டிப்பா அம்மா வந்துட்டு நம்புவாங்க. இந்த வாய்ப்பை விடக்கூடாது அப்படின்னு நம்ம ரோகு என்ன பண்றாங்கன்னா, நேரா அவங்க தங்கச்சி கிட்ட போயிட்டு, இங்க பாருடி, நமக்கு ஒரு சூப்பரான வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு. அவங்க தங்கச்சி கேக்குறாங்க, என்னக்கா சொல்லுக்கா அப்படின்னு. ரோகு சொல்றாங்க, இங்க பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல சித்தி சிவனாண்டிய பார்க்க போறாங்க. அவங்கள மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணி போனோம்னு வச்சுக்கோங்க, அவங்க போய் சந்திக்கிறத வீடியோ எடுத்துடலாம். எடுத்துட்டு வந்துட்டு அம்மாட்ட காமிச்சா அம்மா கண்டிப்பா அவங்க தங்கச்சி எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறத புரிஞ்சுப்பாங்க. என்ன சொல்ற? இதை கேட்டதும் நம்ம ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அக்கா, சூப்பரான வாய்ப்பு கிடைச்சிருக்கு அக்கா, இந்த வாய்ப்பை நம்ம விடக்கூடாது அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா 2 பேருமே சேர்ந்து அந்த சந்திரா வெளியில போன பொழுது அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த வில்லி வந்துட்டு நேரா அவங்க ஹஸ்பண்டை போய் பார்க்குறாங்க. நேரா அவரை பார்த்துட்டு, என்னங்க இப்படி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு நானுமே எதிர்பார்க்கவே இல்லைங்க, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, சந்திரா நீ கவலைப்படாத சந்திரா, நான் இருக்கிறேன் என்ன அப்படின்னு. அதுக்கு வில்லி சொல்றாங்க, என்னங்க ஃபோன்ல பேசும் பொழுது ரொம்பவே வருத்தத்தோட பேசுனீங்க, என்னால கொஞ்சம் கூட சகிக்கவே முடியல தெரியுமா,
அதான் உங்களை பார்க்கணும் அப்படின்ட்டு உடனே நான் வந்துட்டேன். உங்களை நான் இப்படி அடிக்கடி வந்து சந்திக்கிற விஷயம் கூட அக்காக்காரிக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா பெரிய பிரச்சனை ஆகிடுங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, இன்னும் எத்தனை நாள் சந்திரா இதே மாதிரி நம்ம பிரிஞ்சே இருக்க போறோம்? இது சரிபட்டு வராது. அக்காக்காரிய பழி வாங்கி என்னை அந்த இடத்துக்கு நீ கொண்டு வரதுக்குள்ள நம்ம வாழ்க்கையே முடிஞ்சிரும் போல. அதெல்லாம் வேண்டாம். நீ வா, நீ வீட்டுக்கு வா, நம்ம 2 பேரும் ஹாப்பியா இருப்போம். அதுக்கு சந்திரா சொல்றாங்க, இல்லைங்க, அப்ப இத்தனை வருஷ வாழ்க்கையெல்லாம் வீணா போயிரும்ல. ஒரு முடிவுல இறங்கிட்டேன். கண்டிப்பா இந்த முடிவுல நான் ஜெயிக்காம இருக்க மாட்டேன் அப்படின்னு. உடனே அவர் சொல்றாரு, சரி சந்திரா, இதான் உன்னோட விருப்பம் அப்படின்னா நான் கண்டிப்பா எந்த வகையிலையும் உன்னை வந்துட்டு ரொம்ப கட்டாயப்படுத்த மாட்டேன். உனக்கு என்ன விருப்பமோ அதையே பண்ணு அப்படின்னு. இதை கேட்டதும் வில்லியும் சரிங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின், நம்ம ஒரு ஹீரோயினோட அக்கா 2 பேருமே சேர்ந்து வீடியோவை எடுத்துடுறாங்க. எடுத்துட்டு ரோகு சொல்றாங்க, பாத்தியாடி சித்திய, நம்ம கிட்ட ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசிக்கிட்டு பாத்தியா எப்படி வந்து பேசிக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, ஆமாக்கா, சித்தி இப்படியெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அம்மா கிட்ட சித்தி எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத உடனே நிரூபிச்சாகணும் அப்படின்னு பேசுறாங்க. என்ன பண்றாங்கன்னா, நேரா அந்த ஆதாரத்தை கொண்டுகிட்டு நேரா வீட்டுக்கு வராங்க. நேரா அவங்க அம்மாவை கூப்பிடுறாங்க. ஈஸ்வரி அந்த இடத்துக்கு வந்துட்டு, என்னடி இப்படி காலங்காத்தால வந்து சத்தம் போட்டுக்கிட்டு நின்றுட்டு இருக்கீங்களே அப்படின்னு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, அம்மா, உங்க தங்கச்சி, அருமை தங்கச்சி எங்கம்மா அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, ஏண்டி, அவ ஏதோ ஃப்ரெண்டை பாக்குறேன் அப்படின்னு சொல்லி போயிருக்காடி. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, அம்மா, ஃப்ரெண்டை பார்க்கலாம் உங்க தங்கச்சி போகலாமா? அவங்க எங்க போயிருக்காங்க தெரியுமா? சிவனாண்டியை பார்க்கறதுக்காக போயிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அவங்க இன்னும் சிவனாண்டி கூட தொடர்புல தான் இருக்காங்க. அவங்க கூட சேர்ந்துகிட்டு தான் அப்பா மேல அவ்வளோ பெரிய பழி போட்டதே அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. ஏடி சொல்ற அப்படின்னு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, ஆமாம்மா, சித்தி இன்னும் அவர் கூட பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கான ஆதாரத்தோட தான் நாங்க அங்க வந்திருக்கோம். இங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை காமிக்கிறாங்க. அந்த வீடியோல சந்திரா சிவனாண்டி கூட ரொம்பவே சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்ததும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க ஈஸ்வரி. இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கே அப்படின்னு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, பாத்தியாமா, உங்க தங்கச்சி உங்களுக்கு எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, அவ எனக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணுவா அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லடி. அவ ரொம்ப நல்லவ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா கடைசியில எனக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணியிருக்காளே கூடவே இருந்துகிட்டு, அவ எங்க அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, அம்மா, இப்பதான் அவங்க சிவனாண்டிய பார்த்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. வந்ததோட நீங்க கேள்வி கேளுங்க அப்படின்னு. அப்போ அதே நேரத்துல சந்திரா வராங்க. எல்லாரும் நின்றுகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு சந்திரா நினைக்கிறாங்க, எதுக்கு எல்லாரும் இப்படி நின்றுகிட்டு இருக்காங்க அப்படின்னு. அங்கேருந்து வராங்க. வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இப்போ நீ எங்க போயிட்டு வந்த சொல்லு அப்படின்னு. அப்ப வில்லி சொல்றாங்க, அக்கா, நான் என் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வந்தக்கா, ஏன்க்கா என்னாச்சு அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, எந்த ஃப்ரெண்டை பார்த்துட்டு வந்த, எங்க அந்த ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு. இதை கேட்டதும் சந்திரா ஷாக் ஆகுறாங்க. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நீ கூடவே இருந்துகிட்டு இந்த குடும்பத்துக்கு நீ எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணியிருக்க. நீ இப்படிப்பட்ட துரோகத்தை பண்ணுவ அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை சந்திரா. நான் உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். என் சொந்த தங்கச்சி என்னைக்குமே எனக்கு துரோகம் பண்ண மாட்டா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ எனக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணியிருக்க. அதுவும் எனக்கு எவ்வளவு பெரிய அவமானத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்க. நீ இப்படி இருப்ப அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாருமே சொன்னாங்க நீ தப்பு பண்ற அப்படின்னு. ஆனா நான் கொஞ்சம் கூட நம்பவே இல்லை. இப்பதான் நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்க அப்படின்னு தோணுது. தயவு செஞ்சு வீட்டை விட்டு வெளியில போ அப்படின்னு சொன்னதும் சந்திரா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. ஈஸ்வரி வீட்டுக்குள்ள போயிட்டு சந்திராவோட பெட்டி படிக்க எல்லாத்தையுமே தூக்கி கொண்டாந்து வெளியில வீசுறாங்க. இதை பார்த்ததும் சந்திரா ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next video.